welcome to Game of Thrones, powered by Odoo, our business management partner. ஆமா Today அவங்க on என்ன பண்றாங்கன்னு சொல்லிடுறேன் சஸ்திகா நானே. தே ஆர் ஆர் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் பார்ட்னர். கரெக்ட். உங்களோட டெய்லி ஆபரேஷன்ஸ் சிம்பிளிஃபை பண்ணுவாங்க. நீங்க ஒரு பிசினஸ் ரன் பண்றதா இருந்தா தே ஹெல்ப் யூ மேனேஜ் யுவர் பிசினஸ் ஸ்மூத்லி. எப்படின்னா ஸ்டாஃப் ஸ்கெட்யூலிங், சேல்ஸ் ட்ராக்கிங், இன்வென்ட்ரி கண்ட்ரோல் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வருவாங்க. ஸ்டாஃபை மேனேஜ் பண்றது டெய்லி ஆபரேஷன்ஸ்லாம் ரொம்ப ஈஸி ஆயிடும். ஸ்டாக்கை ட்ராக் பண்ணலாம், மல்டிபிள் ஸ்டோர்ஸை ஒரே சமயத்தை ரன் பண்ணலாம். அதுதான் வந்து ஓடு உங்களை ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓடுவோட பாயிண்ட் ஆஃப் சேல் சிஸ்டம் உங்களோட ஒர்க் ஃப்ளோவை ஸ்மூத்தா ரன் பண்ண வைக்கும். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஸ் ஆல்வேஸ் ஃப்ரீ. அதுக்கப்புறம் நீங்க ஃபுல் சைட் எடுக்கணும்னா 580 மாசம் கட்டினா போதும். கீழே எடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நீங்க அதை பத்தி ஃபர்தர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஆப் யூஸ் பண்ணலாம். Yay! Okay, thank you so much. நம்மளோட பிசினஸ் மேனேஜ்மெண்ட் பார்ட்னரை பத்தி இவ்வளவு பேசினதுக்கு. பட் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் பார்ட்னர்லாம் இருக்கட்டும், இது குவாலிஃபிகேஷன் பார்ட்னர்லாம் ஓகே தானே? எப்படி? எனக்கு ஃபைன்பா. எனக்கு டாப் 2ல ஜிடி இருக்காங்க. எனக்கு அது போதும். பட் நீங்க என்ன ஆரஞ்சு கலர் சொக்கா ஹைதராபாத்ல இருக்கீங்கன்னு கேள்விப்படுறேன். ఎలా ఉన్నారు? బాగున్నాను సస్తిగా గారు. அதுக்கு முன்னாடி मैं ये कहना चाहता हूँ. எதுக்கு தடனா தெலுங்குல ஹிந்தி வந்துருச்சு. சோ ஹிந்தியும் தெலுங்கும் தள்ளி வைக்க ட்ரை பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன்ன ஜிடிஏ ஜெயிக்க விடாம தடுக்கிறதுக்காக ஆரஞ்சு ஆர்மி கிட்ட விண்ணப்பத்தை போட்டு வந்திருக்கேன். எனக்கு அபிஷியலா ஆர்சிபி நான் ஒன்னே சொல்றேன் சஸ்திகா, எனக்கு அபிஷியலா இந்த டோர்னமெண்ட் வந்து சன்ரைசர்ஸ் ஜெயிச்சா நான் ரொம்ப ஹாப்பியா தான் இருப்பேன். ஆக்சுவலா ஏங்கிற காரணத்தை நான் சொல்றேன். சன்ரைசர்ஸ் ஆர் ஆர்சிபி, சன்ரைசர்ஸ்க்கு ஒரு 52% நான் கொடுக்குறேன். ஏன்னு நான் சொல்றேன் உனக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க டோர்னமெண்ட் ஆரம்பிச்ச போது பேட் கமின்ஸ்க்கு பதிலா இஷான் கிஷனுக்கு கேப்டன்சி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நெக்ஸ்ட் கேப்டன் மாதிரி நாங்கள் குரூப் பண்றோம் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அந்த சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி கைவிட்டதும் ஜெயதேவ் உனட்காட், ஹர்ஷல் பட்டேல் எல்லாம் பண்ணலன்னு ஒண்ணு அவங்க தேவர் வில்லிங் டு வின் பிரிங் இன் பிரஃபுல் ஹிங்கே, சகிப் ஹுசைன் எல்லாரையும் கொண்டு வந்து, ஹர்ஷ் துபே, சிவாங் குமார் எல்லாரையும் கொண்டு வந்து அவங்கள பேக் பண்ணது மட்டும் இல்லாம அவங்கள சூப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இது எப்படி சொல்றது, யூ டோன்ட் நீட் டு ஹேவ் $1 million. ஓகே, ஒரு பாப்புலர் சேயிங் நான் ஒரு புக்ல படிச்சிருக்கேன். யூ டோன்ட் நீட் டு ஹேவ் $1 million, பட் பிஹேவ் லைக் யூ ஹேவ் $1 million சொல்லுவாங்க. அதாவது உங்க கான்பிடன்ஸ் அப்படி இருக்கணும்னு. அவங்கிட்ட இல்ல. ககிசோர் ரபாடா, பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ், ரஷீத் கான் இல்ல. ஆனா அவன் போலிங் அட்டாக் அந்த மாதிரி தான் நடத்திருக்கான். அதுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் வருண் ஆரோன், எஸ்ஆர்எச்சோட பேக் எண்ட் டீம், யார் அவனா இருக்கட்டும், பேட் கமின்ஸே ஏய் பிள்ளைங்களா வாங்கடா ஆடலாம் வாங்க அப்படின்னு பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிருக்கான் மேட்சுக்கு. பிள்ளைங்களை கூட்டு போய் அவங்களே பொருளை வச்சு அவங்க ஃபுல்லா செஞ்சிருக்கான் எல்லா ஆப்போனண்ட்டையும். அவுட்ஸ்டாண்டிங் ஃப்ரம் தி ஆரஞ்ச் ஆர்மி. அவங்க ரொம்ப தூரம் போனோம் அப்படின்னு அவங்க விண்ணப்பம் போடுறதுக்கு ஹைதராபாத் போனேன் அப்படின்னு சொல்லி அணை கட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் கொஞ்சம் கிரிக்கெட் விளையாட போயிருந்தேன். பட் எஸ், டேபிள்ல டாப்ல இருக்கிற ஆர்சிபிய லீகோட ஃபைனல் கேம்ல வின் பண்றது அப்படிங்கிறது இட் வில் பி a massive thing for them because 5 out of 7 matches ஹோம்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க and SRH have truly made Hyderabad their fortress அப்படினே வந்து சொல்லலாம் இல்லையா? நிறைய பேர் ஒரு சின்ன ஒப்பீனியன் வச்சிருக்கலாம், என்னங்க இது ஆர்சிபி இந்த மேட்சை டிரா விளையாட்டாங்க அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் வச்சுக்கலாம். ஆர்சிபி நாங்க வந்தது என்ன வேலையோ அதை பார்த்துட்டோம். நாங்க டாப் 2 போயிருக்கோம். ஃபுல் சீசன் பாருங்க, ஃபுல் சீசன் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் டாப் 2ல வந்திருக்கோம். எக்காரணத்துக்கு கொண்டு டாப் 2 விட்டு நாங்க வெளில போக தயாரா இல்ல அப்படின்னு சொல்லி டாப் 2 ப்ரையாரிட்டைஸ் பண்ணாங்க. டாக்டிக்கலி ஒன்ஸ் அகைன் பிரில்லியன்ட். சின்ன ஒரு வருத்தம் தான், குருணால் பாண்டியாவை 3 விக்கெட்ஸ் வந்த உடனே அமிச்சு ஒரு ஸ்டாப்பை போட்டதுக்கு எஸ்ஆர்எச் மாதிரி கிரவுண்ட்ல விக்கெட் நல்லா இருக்கிறதுனால அவங்களோட பவர் ஹிட்டர்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்கலாமோன்னு எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங். ஒரு டிம் டேவிட் எல்லாம் யூஸ் பண்ணி பொழக்க பார்த்துட்டு அப்புறமா பங்கரை போட்டிருக்கலாம். எப்போதுமே பங்கருக்குள்ள போய் ஏன் ஒளிஞ்சுக்கிறீங்க நீங்க? அதாவது இப்ப ஒரு பெரிய ஒரு வார் இருக்கு, ஏதாவது யாரும் குண்டு போடுறாங்கன்னா பங்கர்ல போய் ஒளிஞ்சுப்பாங்க. அது ஏன் ஒளிஞ்சுக்கிறோம்னா அபாயம் அப்படிங்கறதுனால போய் ஒளிஞ்சுக்கிறோம். அபாயத்துக்கு முன்னாடியே எதுக்கு பங்கருக்குள்ள போனீங்க? சும்மா ஒரு ஜாலியா இருந்திருக்கும்ல. டிம் டேவிட் வந்து ஒரு ரெண்டு பறக்க விட்டு தெரிச்சிருக்கும்ல கேமு. சோ அதை மட்டும் ஆர்சிபி கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்கலாம். பட் அவங்க பண்ணது கம்ப்ளீட்லி ஃபைன். டிகே பாஸ்டர் இருக்காரு, பாஸ்டர் மாலவன் ரங்கராஜன் இருக்காரு, அவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களோட அந்த டீமை 2வது டைட்டில் டிஃபென்ஸுக்கு தரம்சாலா கூட்டு போயிருக்காங்க. தலேலாமா கிட்ட இருந்து அவங்க எல்லாரையும் திரும்பி கூட்டு வந்து அகமதாபாத்துக்கு அவங்க போய் சேருவாங்களா அப்படிங்கறத நம்ம கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கலாம். ஆர்சிபி ஓகே 48%. பேட் கமின்ஸோட எங்க ஆரஞ்ச் ஆர்மி 52%ஓட எலிமினேட்டர் தான் போகுது. ஆனா மறக்காதீங்க டியர் வியூவர்ஸ், மறக்காதீங்க 52%ஓட எலிமினேட்டருக்கு போற எங்க ஆரஞ்ச் ஆர்மி தான் ஒன்லி டீம் எலிமினேட்டர் போய் டைட்டில் அடிச்ச டீம். எக்ஸாக்ட்லி. இன் 2016 அடுத்த கேள்வி அதுதான். நான் வந்து அதுல இருந்து தான் கோர்வையா எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன். they I mean 9 games ఎందుకంటే ఎలిమినేటర్ కి పోయి టైటిల్ అడిచే ఒకే టీం ఎస్ఆర్హెచ్.
9 கேம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. இந்த சீசன் கொஞ்சம் லைட்டா அவங்கள டைசெக்ட் பண்ணலாம். 9 கேம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் தே ஆர் ஃபினிஷிங் வித் 18 பாயிண்ட்ஸ். ரொம்ப பிரில்லியன்ட்டான கிரிக்கெட். நீங்க சொன்ன மாதிரி இஷான் கிஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த கேப்டன்சி குடுத்தது. பேட் கமின்ஸ் வந்தோனே வந்து அங்கிருந்து அவங்க அப்படியே ஜாலியா வந்து எப்படியோப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிச்சது எல்லாம் இருந்தாலும், கண்டிப்பா அவங்க யார வந்து பயங்கரமா கர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ தான் வந்து பயங்கரமா கர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா நேத்து ஏன்? இருங்க, 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 ஆ. இருங்க. 89 ரன் வித்தியாசத்துல ஜிடி வின் பண்ணதுனால, அந்த 30 ரன்ஸ்ல தோத்திருந்தா கூட ஜிடியோட அந்த மார்ஜின் வந்து இதா இருக்காது. தே வுட் ஹேவ் ஃபினிஷ்ட் இன் டாப் 2. பட் இந்த 89 அப்படிங்கிறது வந்து பெரிய பூஸ்ட குடுத்து ஜிடிய கொண்டு போய் நம்பர் 2 பொசிஷன்ல வச்சிருச்சு. பட் வேர் டஸ் இட் லீவ் எஸ்ஆர்எச் நவ்? ஏன்னா 3 அவுட் ஆஃப் 3 அவங்க வின் பண்ணி அவங்க வரணும், வரணும் அகமதாபாத்திற்கு முன்னாடி வந்திருக்காங்க. பேட் கமின்ஸ் வந்திருக்காங்க. புள்ளைகளை இட்டுக்குன்னு வருவாரு. நீ கவலைப்படாத. 2 வாட்டி கை தூக்கியிருக்கேன். 2 பாயிண்ட் சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இதே பிட்ச், டே கேம் ம், 2025 சென்னை சூப்பர் கிங்ஸ் 83 ரன்ல அடிச்சாங்க ஜிடிய. இதே ம், 230 அடிச்சு. ம், திருப்பி குடுக்கணும்ல அப்படின்னு 89 ரன்ல திருப்பி நீங்க சிஎஸ்கேவை அடிச்சிருக்கீங்க 2026. ம். வாழ்க்கை ஒரு வட்டம்டா, ரொம்ப காலம் ஆகாது, ஒரே வருஷத்துல மாத்தி வரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி ஓகே. லாஸ்ட் லீக் கேம் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ் 83, 89 பெரிய வித்தியாசம் இல்ல. இன்னொரு 6 ரன் போயிருந்தா 83 சேமா புடிச்சது குடுக்குற மாதிரி கரெக்டா இருந்திருக்கும். இப்போ அடுத்த கேள்வி, நீ நல்லா இருக்கணும்னு நான் ஏன் நினைக்கணும்? நான் நல்லா இருந்தா போறாதா? சென்னை சூப்பர் கிங்ஸ் 14 பாயிண்ட்டுக்கு பெரிய ரன் ரேட் மார்ஜின்ல ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும்னு ருத்ராஜ் கேக்வாட் சொல்லியிருக்காரு கடைசியில. ம். அததானே அவன் பார்க்கணும். ஈவன் தோ இட் மைட் லுக் இம்பாசிபிள், உனக்கு நீ ஒரு எஸ்ஆர்எச் சாரி ஓகே, நான் ஒரு எஸ்ஆர்எச் ஃபேனா இருந்தா கூட இது வந்து எப்படின்னா, நானே வேற வேற ஆளா பேசுற மாதிரி. வாலியில வந்து அவர் இன்னொருத்தர் பேச மாட்டாரோ, இன்னொரு அஜித். சரி ஓகே, ஆமா. விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஜீன்ஸ்ல பேசுற மாதிரின்னு வச்சுக்கோயேன். நாங்களே ம், வந்து 52% பேட் கமின்ஸோட புள்ளிங்க போனோம்னு ஆசைப்பட்டாலும், அவங்க ம். சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன பத்தி ஏன் கவலைப்படணும்? அவங்க வேலையை கரெக்டா தானே பண்ணி ஆகணும். ஆனா எஸ்ஆர்எச் வந்து பயங்கர கவலையில இருந்திருக்கும். உன்னால தான்டா எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு. இனி என்ன சும்மா விட்ட 2 மேட்சும் ஜெயிச்சல. அப்புறம் why are you expecting favor? ஓகே, ஃபைன். சரி, பட் லெட்ஸ் லுக் அட் எஸ்ஆர்எச் நவ். ஹவ் டு யூ சீ திஸ்? ஏன்னா நீ அடுத்து 3 மேட்ச் பண்ணியிருக்காங்க 2016ல. நீங்க சொல்லியிருக்கீங்க பேட் கமின்ஸ் தான் இட்டுன்னு வந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வருஷம் இட்டுன்னு வர முடியுமா? நடக்குமா? அந்த அது 4வது டீம் யாருன்னே இன்னும் தெரியல வேற. எல்லா எஸ்ஆர்எச் ஃபேன்ஸ்க்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ம். చెప్పండి. ఆ! చెప్తున్నారు. அ, చెప్తున్నాను. எஸ்ஆர்எச் இந்த டிராவிஸ் ஹெட்ட ம். இம்பாக்ட் சப்பா வச்சிருக்கிற வயத்தறிச்சல என்னால தாங்க முடியல. அதாவது இன்னைக்கு அதாவது வந்து டிராவிஸ் ஹெட் எப்படின்னா, நாங்கலாம் சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாடுவோம். விளையாடும்போது என்னன்னா, பேட்டிங் ஆடி முடிச்ச உடனே பவுலிங் குடுக்கலன்னா கேப்டனோட சண்டை போட்டு கடைசியில ஒரு ஓவர் வாங்கி போட்டுருவேன். ம். எப்படியாவது அப்ப ம். நான் பேட்டர் வேற. அந்த மாரி, ம். "ஏய் என்ன ஃபீல்டிங் இட்டுன்னு வந்தல்ல, ம். எங்கடா எனக்கு ஓவர் குடுறா" அப்படின்னு கேட்டு வாங்கி கடைசியில ஒரு ஓவர் வேற போட்டாரு. ஏய்யா ம். என்னையா பண்றீங்க? பேசிக்கலி நான் ஒரு விஷயம் சொல்றேன் சஸ்திகா. டிராவிஸ் ஹெட் இந்த ம். ஐபிஎல் கஷ்டப்பட்டிருக்காரு. அவருக்கு ஏதாவது இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு. அவர தே ஆர் புரொடெக்டிங்னா ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் ஆனா அவரோட பேட்டிங்க ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது அது. இட்ஸ் ரியலி அஃபெக்டிங் ஹிஸ் பேட்டிங். ஏதோ ஒரு பயங்கர புவர் பொசிஷன்ஸ் எல்லாம் ஷாட் ஆடுறாரு. டிராவிஸ் ஹெட் அப்படி ஆடி நான் பார்த்ததே கிடையாது. இஃப் எஸ்ஆர்எச் வாண்ட் டு கோ 3 ஆன் த பவுன்ஸ், இனிமே அவங்களுக்கு எல்லாம் நாக் அவுட். அவங்க நாக் அவுட் கேம் ஃபைனல் வரைக்கும் போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, அவங்க அந்த அபாயத்தை தாண்டணும். தரம்ஷாலால எனக்கு என்னவோ எஸ்ஆர்எச் வந்து கொஞ்சம் டாஸ் டிபெண்டா இருக்குமோன்னு தோணுது தரம்ஷாலா கேம்ஸ். பட் அவங்க தரம்ஷாலால ஆடல. அவங்க இல்ல. முல்லன்பூர்ல ஆடுறாங்க. நியூ சண்டிகர். முல்லன்பூர்ல ஆடுறாங்க. முல்லன்பூரோட கண்டிஷன்ல அவங்க பஞ்சாப் ஒரு வாட்டி அடிச்சிருக்காங்க. சோ தட் ம். மைட் ரியலி ஹெல்ப் தெம். அண்ட் அவங்க போலிங் ஓகே. பேட் கமின்ஸ் லாஸ்ட் டைம் எஸ்ஆர்எச் ஆடும்போது பேட் கமின்ஸ் ஆடினாரா? பேட் கமின்ஸ் ஆடவே இல்ல. அந்த மேட்ச் தான் இஷான் கிஷன் வந்து பிரஃபுல் இங்கே ஆட போறாருன்னு சொல்லிட்டு பிரஃபுல் இங்கேயும் ஆடாம வெளில உட்கார்ந்தாரு. ஜெய்தேவ் உன்னட்கிட்ட கொண்டு வந்தாங்க பால் ஸ்லோவா இருக்குன்னு. அவங்க அந்த மேட்ச் தோத்தாங்க பஞ்சாபோட. சோ மேபி ஹை ஸ்கோரிங்கா இருக்கிற கேம் வென்யூ, அந்த வென்யூல இவங்களோட பேட்டிங் ஃபுல்லா ஃபயர் ஆச்சுன்னா தே டூ ஹேவ் அ சான்ஸ். ஐ வான்ட் டினை தட் தே ஹேவ் அ சான்ஸ். பட் டிராவிஸ் ஹெட் டெஃபினட்டா ஹி ஷுட் கம் டு ஹிஸ் எலிமெண்ட்ஸ். அவங்க போலிங் ஓரளவுக்கு வேலையை பாக்குது. டிராவிஸ் ஹெட்டும் ஃபார்முக்கு வந்தாருன்னா தே டூ ஹேவ் அ ரியல் ஷாட் வித் திஸ். அண்ட் அவர் இம்பாக்ட் சபா தயவு செய்து இறக்காதீங்க. அவரை ஃபீல்ட்ல வைங்க. அவர் முழு டிராமாலையும் பார்ட்டிசிபேட் பண்ண விடுங்க. அது வேண்டான்னு எப்படி இந்த தெலுங்குல சொல்றது? నాకు ஒத்து తెలీదు. నాకు ஒத்து ஒத்து. వద్దు. ఓహ్! వద్దు. ఇంపాక్ట్ ప్లేయరా? వద్దు. ట్రావిస్ హెడ్, ఇంపాక్ట్ సబ్బా వద్దు. మెయిన్ ప్లేయరా? వస్తున్నారు. మెయిన్ ఆ! ప్లేయర్ 12 వస్తున్నారు. 11 వస్తున్నారు. వందే అవును ఓకే. 11. వస్తున్నారు. బట్ ట్రావిస్ హెడ్ வந்து பிக் கேம்ஸ்ல ஃபார்முக்கு வர்றது புதுசு இல்ல.
அத ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அப்படின்ட்டு வந்து புரொடியூசர் வந்து சொல்லு, சொல்லு அப்படின்ட்டு இருக்காரு. இது இல்ல தெரிஞ்சதா? அவர் பிக் கேமுக்கு பார்ட்டிக்கு வராரோ இல்லையோ அது வேற விஷயம். பேட் ம். கமின்ஸ் குஜராத் போய் மறுபடியும் இங்க பாரு குஜராத்துக்கு போனா பேட் கமின்ஸ் ஜிடிக்கு அகைன்ஸ்டா விளையாடினாலும் சரி, ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா விளையாடினாலும் சரி, அது மாதிரி விளையாட முடியாதோ? ஆர்சிபியும் ஏன் விளையாட குஜராத்தும் ஃபர்ஸ்ட் முடியாது? மேட்ச் ஆடுவாங்க. விளையாடலாமே. ஆர்சிபி வின் பண்ணி டைரக்ட்டா இது ஃபைனல்ஸ் இது போனாலும் விளையாடலாம். இது முடிச்சிடுறேன். ஆர்சிபியோ, ஜிடியோ அகமதாபாத்ல பேட் கமின்ஸ் ஆடினார்னா கண்டிப்பா ஆரஞ்ச் ஆர்மிக்கு ஃபேன்ஸ் வராது. அப்படி வரலைங்கிற பட்சத்துல அவருக்கு இன்னொரு தடவை சைலன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த டீமோட ஓப்பனா டிராவிஸ் ஹெட் வேற. நான் இதுதான் நடக்கும்னு சொல்லல. இதுதான் நடக்கும்னு சொல்லல. நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றேன். இதே மாதிரி தான் ஆஸ்திரேலியாவும் ஆப்கானிஸ்தானோட கிராம்ஸ் வந்து கிளென் மேக்ஸ்வெல் அவுட் ஆயிருந்தா பரவாயில்ல. ஷார்ட் ஃபைனல் கேட்ச் பிடிச்சிருந்தா ஆட்டம் க்ளோஸ். அங்கேயிருந்து ம். செமிஃபைனல் வந்து ஃபைனல்ஸ்ல அடிச்சிட்டு போட்டான். சோ அதனால என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஓகே. சரி. ஒரு பக்கம் எஸ்ஆர்எச் பத்தி நம்ம பேசியாச்சு. அவங்க எப்படி எலிமினேட்டர் தான் விளையாட போறாங்க. பட் ஆர்சிபி வந்து அவங்களோட கேம வந்து தரம்சாலால வந்து தரம்சாலா. விளையாட போறாங்க. நேத்தே வந்து பீடாக் சொன்னாரு, அந்த பிட்ச ஆர்சிபிக்குன்னே எழுதி வச்சிருக்கிற பிட்ச் அப்படின்னு வேற எல்லாம் சொல்லியிருக்காரு. அண்ட் இட்ஸ் அ லாஸ் ஃபார் ஆர்சிபி டுடே. பட் இட்ஸ் பீன் அ கிரேட் சீசன். கம்ப்ளீட்டா மொத்த சீசன் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா, எல்லா பேஸஸையும் அவங்க வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் டுடே தே ஓப்பன்ட் வித் வெங்கி ஐயர் as well. Few words about that? ஐ திங்க் ஃபில் சால்ட் வந்து இங்கிலாந்துல இருந்து வந்த உடனே இந்த மாதிரி இறக்கி விடணுமா கேம்ல ஐ திங்க் தே வில் ஹேவ் அ தாட் நினைக்கிறேன். ஏன்னா அவர் என்ன வந்திருக்காரு, எப்படி பிராக்டிஸ் பண்ணிருக்காரு அவங்க யோசிப்பாங்க கண்டிப்பா. சோ மேபி அதுக்காக இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ட்ரை பண்றாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். அண்ட் அவனும் ம். சும்மாலாம் ஆடல. பயங்கரமா ஆடினான் வெங்கி ஐயர். சரியான பேட்டிங் ஆடுறான். 7 கோடிக்கு தான் போனான் ஆக்ஷன்ல. 7 கோடிக்கு போனான். லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் வேற. சோ அவன் 7 கோடிக்கு போனாங்க திருப்பி நான் சொல்ல ஆசைப்படுறேன். அவனை வந்து இவங்க ஓப்பனிங்கும் யூஸ் பண்ணிருக்காங்க, மிடில் ஆர்டருக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. சோ பேசிக்கலி அத அவங்க கண்டினியூவும் பண்ணலாம். அவன் வந்து மெர்சல் விஜய் மாதிரி செலிப்ரேஷனும் பண்ணியிருக்கான். பட் எனிவே அதெல்லாம் எடுத்து தனியா வச்சிரு. ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு சசிகா என்ன பொறுத்த வரைக்கும் தரம்ஷாலாவோட மேட்ச்ல. இது வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். தரம்ஷாலா மேட்சஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் போலிங் போட்ட டீமுக்கு பால் கொஞ்சம் கீழ இருந்திருக்கு. கொஞ்சம் பிளாட்டா இல்ல, ட்ரூவா இல்ல. செகண்ட் பேட்டிங் ஆடுற டீமுக்கு செம அட்வான்டேஜஸா இருந்திருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் பீன் சாக் அண்ட் சீஸ். அந்த மாதிரி ஒரு பிட்ச குடுக்காம அந்த கியூரேட்டர் 2 இன்னிங்ஸும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பிட்ச குடுத்தாங்கன்னா இட் வில் பி a குட் குவாலிஃபயர் 1. அதர்வைஸ் டாஸ் டிபெண்டன்ட்டா ஆயிடுமோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு. அது ஆகக்கூடாது ஒரு குவாலிஃபயர் 1க்கு. ஏன்னா ஜிடியும் சரி, ஆர்சிபியும் சரி சூப்பர் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. ஏன் டாஸ் டிபெண்டன்ட்டா இருக்கணும் குவாலிஃபயர் 1? அது இல்லாம இருந்தா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். ஐ ஹோப் தி கியூரேட்டர் இஸ் ஏபிள் டு கெட் தி காம்பினேஷன் ரைட். ரைட். அண்ட் பிஃபோர் நம்ம இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிவ்யூல நீங்க சொல்லியிருந்தீங்க தட் ஆர்சிபி அவங்களோட செகண்ட் டைட்டில வந்து வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறமே நீங்க பாத்தீங்கன்னா the way ஆர்சிபி அந்த டர்ன் அரவுண்ட காமிச்சதா இருக்கட்டும், டீம ஃபார்ம் பண்ணதா இருக்கட்டும், அண்ட் போன வருஷம் அந்த டைட்டில வின் பண்ணதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் எல்லாமே கரெக்டா பண்ணியிருக்காங்க. ஸோ டு யூ திங்க் ஈவன் தோ யூ ஹேவ் கிவன் எஸ்ஆர்எச் 52%, டு யூ அது வந்து திங்க் இந்த பாரு மனசுக்கும் லாஜிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே. ம். இப்ப வந்து மனசு என்ன சொல்லுது? ஜெஸின்னு சொல்லுதாங்கிற மாதிரி சிஎஸ்கேன்னு சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் மெஸ்ஸி இட் திருப்பிட்டு ஹாஸ் நோ போயிருச்சு. கனெக்ஷன். லாஜிக்கலி கிரிக்கெட்டிங்கா நீ என்ன கேள்வி கேட்டா கரெக்டா பதில் சொல்லிடுவேன். ம். நீ மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பே அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டேன்னா நான் அதுக்கேத்த மாதிரி பதில் சொல்லுவேன். இது வந்து நீ ம். லாஜிக்கலா நான் கேட்கறேன்னா ம். ஆர்சிபிக்கு செம காம்பினேஷன் இருக்கு. புவனேஸ்வர் குமார் டிக் மார்க், ரஷீக் சலாம் டிக் மார்க், ஜாஷ் ஹேசல்வுட் இன்னும் பார்ட்டிக்கு வரல. அது கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு. அது ஒரு இடத்துல அவர் கேன் ஹி டர்ன் தி ஹீட் அப், கேன் ஹி பி தட் பேங்கபிள் bowler ஃபார் ஆர்சிபி. ஆர்சிபி வில் ஹோப் ஃபார் தட். அது நடந்ததுன்னா செம சான்ஸ். ஒரே ஒரு சின்ன இஷ்யூ இருக்கு சஸ்திகா ஆர்சிபிக்கு இந்த தரம்ஷாலா கேமுக்கு. அங்க தரம்ஷாலால நிறைய ஸ்பின் ஓவர்ஸ் போடல. டெல்லி கூட ஓகே. குல்தீப் யாதவ் இல்லாம போனாங்க அந்த கேமுக்கு. அதுக்கப்புறம் கடைசியில வந்து பஞ்சாப் 2 ஸ்பின்னர் ஆடினாங்க, செஹல் அண்ட் ஹர்ப்ரீத் பிரார். இட் ஹஸ் ம். நாட் பீன் வெரி கண்டியூசிவ். சோ இவங்க சுயாஷ் சர்மா அண்ட் குணால் பாண்டியா காம்பினேஷன் ஆடினாங்கன்னா அங்க ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. விக்கெட்டை ஓகே. பொறுத்து அந்த ஹை ஆல்டிடியூட் வேற. சோ இவங்களும் எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலரோட போனோம். மேபி அதனால தான் அவங்க வெங்கடேஷ் ஐயர் ஆடினாங்கன்னா தே ஹேவ் an opportunity to play ஜேக்கப் டஃபி ஆல்சோ. சோ அந்த காம்பினேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்காக தான் இதை பண்றாங்களோன்னு என்னோட தாட். நெவர்தலெஸ் ஆர்சிபி ஹேவ் பேசஸ் கவர்ட். டாஸ் டிபெண்டா இந்த மேட்ச் போக கூடாதுன்னு என்னோட ஒரே ஒரு சின்ன ஆசை, விண்ணப்பம், அவ்வளவுதான். விண்ணப்பம். நான் ஆனா கேட்ட கேள்வி 2வது டைட்டில் லோடிங்கா? நல்ல சான்ஸ் இருக்கு சஸ்திகா, நோ டவுட். லோடிங் நல்ல லோடிங். சான்ஸ் இருக்கு. அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஒரே ம். ஒரு இது என்னன்னா ஆர்சிபி வந்து ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் ஜெயிச்சுட்டு அகமதாபாத் போயிட்டாங்கன்னா the chances become a little bit more brighter. ஏன்னா என்ன ஆகும்னா இந்த தரம்சாலால இருந்து நியூ சண்டிகர்ல இருந்து அகமதாபாத் போறதெல்லாம் வந்து சாமானியப்பட்ட விஷயம் இல்ல. செம்ம டிராவல். எல்லா மேட்சுக்கு நடுவுல ஒரு நாள் கேப் கொடுத்திருக்காங்க.
சோ யாரு எப்போதுமே அந்த மாதிரி தான் குவாலிஃபயர் 2 ஆடுறவங்களுக்கு ஃபைனலுக்கு முன்னாடி பெரிய பிரேக் இருக்காது. பட் இது இன்னும் மோசம். அங்கேருந்து அகமதாபாத் வரணும். இட் இஸ் நாட். நீ யோசிச்சு பாரு எங்க இருந்து வரணும்னு. ஷூர் அங்கேருந்து திருப்பி நீ மேல தரம்சாலால இருந்து கீழே வரணும். திருப்பி சண்டிகர் வந்துட்டு சண்டிகர்ல இருந்து திருப்பி கிளம்பி வரணும். அது ஒரு பெரிய ஒரு டஃப்பான விஷயம் தான் அந்த டிராவல். வேற என்னதோ ஆல்டிடியூட்ல நீ வந்து கொஞ்ச நேரம் அடாப்ட் பண்ணணும். சோ எந்த டீம் வந்து தரம்சாலால ஜெயிக்குதோ அகமதாபாத்துக்கு வந்து கொஞ்சம் அடாப்ட் பண்றதுக்கு டைம் கிடைக்கும். பட் ரெண்டாவது வந்து சேர போற டீம் குஜராத்தா இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏற்கனவே அங்க ஹோம் கிரவுண்ட் தான் ஆடி இருக்காங்க. நாங்க ஃபுல் அடாப்டடா இருக்கோம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு பிரச்சனையே இல்ல. பட் எல்லாரும் நான் சந்தோஷமா அந்த 3 பேட்ஸ்மேனை வச்சு நீங்க அடிக்கிற லூட்டி இருக்கே என்னால முடியலப்பா. இல்ல எல்லாரும் வந்து ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சிரிப்பு எப்ப நிறுத்தப்படும் அப்படின்னு வந்து ஆவலா எனக்கு என்னவோ அடுத்த ஒரு 10 வருஷம் ஜிடி தான் வந்து ரெகுலரா குவாலிஃபை சக்சஸ்ஃபுல் டீமா இருப்பாங்கன்னு தோணுது சசிகா. அடுத்த 10 வருஷம் இல்ல 5 முடிஞ்சிச்சு, இன்னொரு 5 வச்சுக்கோயேன். இப்பதான் 10 நீங்க 5ங்கிறீங்க. சரி அதான் பரவால்ல. மொத்தமா 10 ஆரம்பிச்சதுல இருந்து 10. ஓகே. வாட் எவர் இட் இஸ். நீங்க பாசிட்டிவா சொன்னீங்கன்னா பாசிட்டிவா எடுத்துப்போம். நெகட்டிவா இருந்துச்சுனாலும் நாங்க ஃபீல் எல்லாம் பண்ண மாட்டோம். ஓகே. இல்ல நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்து சொல்றேன் நான். எனக்கு என்னமோ அதனால வந்து ஜிடி ஒரு 10 வருஷம் சக்சஸ்ஃபுல் டீமா ரெகுலரா குவாலிஃபை ஆயிடுவாங்க. தீபாவளி போற மாதிரி கரெக்டா வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் குவாலிஃபை ஆகி. ஆல்ரைட். ஓகே. தேங்க் யூ சோ மச். அதாவது 2 டீம்ஸ பத்தி அழகா சொன்னீங்க. எஸ்ஆர்எச்சும் சரி, ஆர்சிபியும் சரி. இப்ப அடுத்து கப்பிள் ஆஃப் திங்ஸ் தட் ஐ ரெட் ஆன் ட்விட்டர் அத பேஸ் பண்ணி சில क्वेश्चन्स உங்களுக்கு நான் வந்து வச்சிருக்கேன். ஏன்னா நேத்து வந்து ட்விட்டர்ல போடுறதெல்லாம் ஃபுல்லா ஸ்பெகுலேஷன். அதெல்லாம் இது பண்ணி just an article and I thought we should have that discussion. ஏன்னா நம்ம வந்து நேத்து ஒரு 50 minutes டைசெக்ட் பண்ணியிருக்கோம் சிஎஸ்கே ஓட கேம்பெயினை பத்தி. இல்ல வேற நிறைய நம்ம எஸ்ஆர்எச்சோட இதை பத்தி பேசவே இல்லையா. அபிஷேக் சர்மாவோட ஃபேண்டாஸ்டிக் இன்னிங்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் இன்னிங்ஸ். அபிஷேக் சர்மாவோட இந்த அவதாரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் நேரம் எடுக்கிறான், பிச்சை படிக்கிறான். முன்னாடி அளவுக்கு ஒரே அடிதடியா இல்லாம கொஞ்சம் நேரம் எடுத்து ஆடுறான். அதர்மம் படம் முரளி மாதிரி இல்லாம நம்ம இதுல பொட்டு வைத்த ஒரு வட்டல் இல்லாம அந்த மாதிரி டைம் எடுத்தும் ஆடுறான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த முரளி வருஷம் ஆஃப் அபிஷேக் சர்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து இஷான் கிஷன் கரெக்டான நேரத்துல அவனும் ரன் அடிக்கிறான். சகிப் ஹுசேன் அவனே டேய் விக்கெட் எடுக்காதா அப்படின்னு கையை தடுத்தாலும் விக்கெட் விழுது. இன்னைக்கு விராட் கோலி விக்கெட் வேற எடுத்திருக்கான். சோ அதனாலதான் அவர் ஆரஞ்ச் ஆர்மி ஸ்பீக்கிங் அட் த ரைட் டைம் அப்படின்னு சொல்லி திருப்பி ஆரஞ்ச் சட்டை ரொம்ப நாள் கழிச்சு சட்டையை எடுத்திருக்கேன். இல்ல போன மேட்சுக்கு அப்புறம் அவர் ஆயிட்டீங்க. நான் வந்து இங்க பாரு, நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நான் உனக்கும் சொல்றேன், எல்லாருக்குமே சொல்றேன். நான் இப்பதான் வந்து ஐபிஎல் ஒரு ஃபேனா பாக்குறேன். அதாவது என்ஜாயபிளா ஒரு நியூட்ரல் ஸ்பெக்டேட்டரா பாக்குறேன். நான் ஓவர் த நெக்ஸ்ட் 3-4 இயர்ஸ் தான் எந்த டீமை நான் சப்போர்ட் பண்றதுன்னு முடிவே பண்ணுவேன். இப்போதைக்கு இந்த ஆரஞ்ச் சட்டையை போட்டிருக்கேன். எனக்கு எந்த டீம் நல்லா நடக்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த டீமை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவேன். அந்த டீம் ஜெர்சியை வாங்கி கூட போட்டுருவேன். யாருக்கு தெரியும். அப்படியே ஒரு ஜிடி ஜெர்சி இங்க வந்தா நல்லா இருக்கும். பட் ஓகே, நவ கமிங் பேக் டு கிரிக்கெட். எனக்கு அதே மாதிரி ஒரு ரொம்ப ஒரே லைன்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற டீமே பிடிக்காது. 5 வருஷமா குவாலிஃபை இருக்கீங்க. நான் எப்பவுமே அண்டர் டாக்ஸ் தான் பேக் பண்ணுவேன். எனக்கு அண்டர் டாக் சிண்ட்ரோம் உண்டு. அண்டர் டாக்ஸ் இந்த வருஷம் எல்லாமே கிடையாது. அநியாயத்துக்கு ஏமாத்துறீங்க. பிளே ஆஃப்ஸ் போயிருக்கீங்க, ஒரே தடவை தான் குவாலிஃபை ஆகல. 2 ஃபைனல், ஒரு ஃபைனல் வின் பண்ணிருக்கீங்க, ஒரு ஃபைனல் தோத்துருக்கீங்க. நீங்க எப்படி அண்டர் டாக்ஸ்? அதுவும் வந்து வாங்கின ஃபர்ஸ்ட் இயர் 5000 கோடி கொடுத்து டீம் வாங்கணும், உடனே வந்துடணும் உங்களுக்கு ஃபைனல் ஜெயிக்கிறதுக்கு. என்ன அவசரம்? மத்தவங்க எல்லாம் எவ்வளவு வருஷமா ஆடுறாங்க, ஒரு பொறுத்து லைன்ல பின்னாடி வாங்க. ஓகே, ட்ரை பண்றோம். ஓகே, பட் எஸ் நம்ம வாங்க சிஎஸ்கே கேம்பெயின் பத்தி திரும்ப பேசலாம். இட் இஸ் an இந்தியன் எக்ஸ்பிரஸோட ஆர்டிகல். So I thought I'll just ask the entire article. It was about whether CSK need a major overhaul. அதுதான் நம்ம நேத்தும் ஒவ்வொன்னா ஃபர்ஸ்ட் வேஷ்டி துண்டு எல்லாத்தையும் கட்டின்னு வந்துடுறீங்க என்கிட்ட சண்டை போடுறதுக்கு. நான் ஏதாவது ஒரு பாயிண்ட் சொன்னேன்னா ஓகே, யூ ஆர் ஃப்ரீ அண்ட் வெல்கம் டு கம் ஃபார் த ஃபைட், நோ ப்ராப்ளம். as long as that fight has decorum and respect, let's agree to disagree. ஃபர்ஸ்ட் மெகா ஆக்ஷனுக்குள்ள நீங்க போனீங்க. இந்த மெகா ஆக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, உங்க பசங்களெல்லாம் ஒரு நல்ல பெரிய ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கிற ஸ்கூல்ல நீங்க எல்லாரும் அந்த கியூல நின்று அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி இன்டர்வியூக்கு வெயிட் பண்ற மாதிரி. அந்த மெகா ஆக்ஷன் தான் ஒரு டீமுக்கு பெஸ்ட் சான்ஸ். இட் வில் டெல் யூ யாரெல்லாம் நீ ரீடைன் பண்ணலாம், எவ்வளவு பைசா எடுத்துன்னு போலாம், எந்தெந்த டீம் யாரை கொடுக்க போறாங்க, மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி ஏதாவது ட்ரேட் பாசிபிளா, இவ்வளவு விஷயத்தையும் டிசைட் பண்ணிட்டு உங்ககிட்ட அந்த டீமோட பிரான்சைசியோட கொத்து சாவியை கொடுக்குறாங்கல்ல, அந்த கொத்து சாவியை கொடுக்கறதே வந்து அடுத்த 3 வருஷத்துக்கு தான். சோ அந்த கொத்து சாவியை பிளெமிங் கிட்டயும் ருத்து கிட்டயும் கொடுத்துட்டீங்கல்ல. இப்ப வந்து அவங்க பார்த்த வேலைக்கு அவங்க கட்ட பில்டிங் பாதி வழி கட்டினதுக்கு அப்புறமா நீ சிமெண்ட்டை மாத்து, கொத்தனாரை மாத்து, உள்ள இருக்கிற செங்கலை மாத்து, உள்ள பிரிக்கிறத மாத்து, மார்பிள் போடாத, டைல் மாத்தாத, எப்படி இன்னொருத்த வந்து சொல்லுவான்? நீ எடுத்த டிசிஷனுக்கு எப்படி இன்னொருத்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பான் சஸ்திகா? This is being handed over to Fleming and Ruturaj for this major cycle. Yes or no? Yes. Yes na, அந்த 3 வருஷம் they build the cat.
It will be the 4th year this captain and coach will be doing, and last year ருத்துராஜுக்கு full season கிடைக்கல. That being the case, இந்த மெகா ஆக்ஷன் வரைக்கும் to see it through, who knows? See, இது நம்ம சொல்ல முடியாது. அகைன் வந்து என்னோட நீங்க இன்னும் இப்படி சொல்றீங்க, நீங்க சும்மா சொல்றீங்க அப்படின்னு ஒரு சைடுல ஒரு வரிஞ்சு கட்டுறவங்களுக்கு இதை சொல்றேன். நம்ம யாருங்க சொல்றதுக்கு? நானே வந்து இவங்க வின் பண்ணுவாங்க தோப்பாங்கிறது இது கிரிக்கெட். எத்தனையோ தடவை நான் கன்சீட் பண்ணிருக்கேன். டீம் இல்லாம போய் ஜெயிச்சிருக்காங்க ஃபைனல்ல ஒரு வாட்டி. எப்படி நீங்க ஒரு டீம் வர முடியாதுன்னு சொல்ல முடியும்? ஜிடி வருவாங்க நான் எதிர்பார்க்கல. ஜிடி வந்திருக்காங்க. இல்லாத போது கிரெடிட் கொடுத்து தானே ஆகணும். நெக்ஸ்ட் இயர் ருத்ராஜும் ஃபிளெமிங்கும் ஏதாவது பண்ணலாமே. இன்ஜுரிஸ் இல்லாம போலாம் சீசன். தே கேன் டர்ன் இட் அரவுண்ட். இந்த 3 வருஷத்துக்கு அவங்க கிட்ட கொத்து சாவி கொடுக்கும் போது அந்த பெட்ரூம் சாவியை புடுங்கிறது, ஹால் சாவியை புடுங்கிறது, நீ மேல இருக்கிற பாத்ரூம் யூஸ் பண்ணாத, கீழே இருக்கிறத யூஸ் பண்ணுன்னு சொல்றது, இது எல்லாமே இஸ் இன் எனி சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் ட்ரிவன் வேர்ல்ட் இது ராங் தானே. இந்த 3 வருஷத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கிட்ட கொடுத்துருக்கீங்க. எதுக்கு இப்ப மெகா ஆக்ஷனுக்கு முந்தின வருஷம் இந்த டிரைவர் பிடிக்கல வேற டிரைவர் கூட்டு வா, கரெக்ட், நீங்க 3 வருஷம் குவாலிஃபை ஆகல. பட் இது வந்து ப்ரீவியஸ் மெகா ஆக்ஷன் சைக்கிள்ல யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? How can you cut short a cycle? இப்ப ஏன்னா why will somebody see IPL is a sure buzz market. கிரிக்கெட்டிங் வேர்ல்ட்ல எல்லாருமே வந்து நாளைக்கு வந்து சிஎஸ்கே வேலை நீ 3rd இயர் எடுத்துக்கிறியா மெகா ஆக்ஷன் வரனே அப்படின்னு எல்லாரும் வரதான் செய்வாங்க. பட் ஒரு பிரான்சைசிக்கும் சரி டீமுக்கும் சரி எடுக்கிறவனுக்குமே சரி இட்ஸ் நாட் a wise call. It's not a wise decision. பட் இன் தட் ஆர்டிகல் இன்னொன்னு என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னா எம்எல்சி ஜூலைல முடிஞ்ச உடனே மேபி த மேனேஜ்மெண்ட் வில் அசஸ் அண்ட் ஹாவ் அ கான்வர்சேஷன் வித் ஃபிளெமிங் அப்படின்னு போட்டிருந்துச்சு. பட் யூ ஆல்ரெடி செட் இட்ஸ் நாட் அ ஃபேர் திங் டு டூ அப்படிங்கறத வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க அண்ட் யூ பீன் ரிப்பீட்டிங் இட். இப்ப கூட நான் உனக்கு சொல்றேன், டிசிஷன் நீ எடுக்கணுமா வேணாமாங்கிறத நான் சொல்லல. ஏன்னா என் ஒப்பீனியனை நான் இதுல ஷுவரா எடுத்து அப்பட்டமா வைக்க மாட்டேன். ஏன்னா இந்த இடத்துல அவங்க கிட்ட ஒரு டாக்டிக்கலா when you are giving a decision, you are making a decision, right? நீ யார வேணா கேளு, நம்ம சேனல்ல நிறைய பேர் வாட்ச் பண்ணுவாங்க. 3 வருஷத்துக்கு மெகா ஆக்ஷன்ல நீ ஒருத்தருக்கு பொறுப்பை கொடுத்திருக்கன்னா அந்த 3 வருஷம் அவங்க கம்ப்ளீட் பண்ண விட. Then you make an assessment, no? How do we know? ஏன்னா இது இப்படி ஒர்க் ஆகும் சஸ்திகா. ருத்துராஜ் கைக்வாட் மைண்ட்லயும் ஃபிளெமிங்கோட மைண்ட்லயும் ஒரு பிளான் இருக்கும். ரைட் ஆர் ராங்ங்கிறத நம்ம சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்றது தவறா இருக்கலாம், அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பண்றது ரைட்டா இருக்கலாம். Who knows, it could work next year. ஏன் ஒருத்தர் systems can fail. Systems can fail depending on people who are putting the systems. But systems ஃபெயிலியர்னு நீ சொல்ல முடியாது. எவன் சிஸ்டத்தை போடுறானோ அந்த சிஸ்டம் ஃபெயில் ஆகலாம். ஆனா சிஸ்டம் ரீடிஃபைன் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன், அவ்வளவுதான். People putting the systems can fail. Systems don't as such fail. 3 வருஷம் கொடுத்திருக்கீங்களா, அந்த பேஷன்ஸ் இருக்கா? இப்ப நீ மாத்தினேனா why do you want somebody else to come and take over a team that has not been built by them? ஓகே நீங்க எமோஷனலா சொல்லிட்டீங்க, பட் தப்பா நினைக்கலனா I have another question also. எமோஷனலா இல்லவே இல்ல, ரேஷனலா சொல்லிருக்கேன். தைரியமா அடுத்த கேள்வி கேளு. ஓகே, நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது, ஓகேவா? எல்லா ஷோலயும் ஃபிளெமிங் SA T20ல எல்லா சீசன்ஸும் JSKவை பிளே ஆஃப்க்கு வந்து கூட்டிட்டு போயிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க, ஓகேவா? we all know SA T20ல மொத்தமாவே 6 டீம் தான். 6 டீம் காம்படிஷன்ல 4th முடிச்சு எலிமினேட்டர்ல தோக்குறத நீங்க ஏன் பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்கல. இப்பவும் சொல்றேன், நான் கேட்கல. there's been comments, there's been people who've been asking. பார்த்து பதில் சொல்லிருங்க. பதில் சொல்லலாமா? பதில் சொல்லிடலாமா? போ. அதாவது இப்போ நம்ம அசியூம் பண்ணலாம், நீ தான் ஃபிளெமிங் அசியூம் பண்ணலாம். ஓகே, நீ ரெவ்யூ மீட்டிங்க்கு போற. இப்ப நீ ரெவ்யூ மீட்டிங்க்கு போகும்போது உனக்கு கேக்குறாங்க, ஓனர் பதில் சொல்லுங்க, மக்கள் பாக்குறாங்க, ஜி பதில் சொல்லுங்க அப்படின்னு நீ கேக்குறேன்னா நீ உன் பிரசன்டேஷன்ல என்னெல்லாம் எழுதி எடுத்துன்னு போவ? நான் உங்க எல்லாரையுமே கேக்குறேன். நான் எல்லாரும் இந்த ஷோவை பாக்குற மக்களையே கேக்குறேன். நீங்க தான் சார் ஃபிளெமிங் ஓனரை பார்க்க போறீங்க. 6 டீம் கொண்ட லீக்ல 4வதா வந்திருக்கேன், அதனால என்ன நீங்க மன்னிக்க கூடாதுன்னு அப்படின்னு எழுதுவேனா? இல்ல 6 டீம் இருந்த லீக்ல கூட நான் குவாலிஃபை ஆயிருக்கேன் 4th சொல்லுவேனா? இல்ல வெறுமனே குவாலிஃபைடு இன் SA 20 சொல்லுவேனா? நான் பாசிட்டிவ்ஸ் தான் எடுத்துட்டு போவேன். எக்ஸாக்ட்லி. அப்புறம் என்ன பேச்சு? அதாவது ஒரு சண்டைக்கு 2 பேர் வராங்க, ஒரு சண்டைக்கு 2 பேர் வராங்க. நீ வெட்டணும்ங்கற, நான் வெட்டாம இருக்கிறதுக்கு அவர் பிரசன்டேஷன்ல என்ன போடுவாருங்கறத சொல்றேன்.
ஒரே ₹1 காயினுக்கு தலையும் பூவும் இருக்கும்போது நான் மட்டும் ஏன் இந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு கேக்குறேன். அவரு சொல்லலாம். இப்பவும் என்ன சொல்றாங்க? அவரு சொல்லலாம். நீங்களும் சொல்றீங்களே அப்படிங்கிறது தான் இங்க வந்து வீடாக தான் சொல்றானே, ரெட்டி குடும்பத்துல ஒருத்தர் கூட உயிரிழப்பு இருக்கக்கூடாதுன்னு. அப்ப இன்னொரு பக்கம் நான் தானே தலையா இருக்கணும். அவன் தான் பூவா சொல்றானே. அப்ப அதனால நான் நீங்க இந்த சைட பிரசன்ட் பண்ண இப்ப என்னது? அப்ப நீங்க அத எடுத்துக்கிறீங்களா? அதாவது நான் எத? ஓகே ஐ வில் கீப் சப்போர்ட்டிங் வாட்டெவர். நான் சொல்றது வந்து ஐ அம் நாட் இங்க கோயிங் டு கிவ் அப் பாரும்மா, ஆன் நான் ஃபிளெமிங்கோட ஷூவ மாட்டியிருக்கேன். பீடாக் மக்கள் ஃபேன்ஸோட ஷூவ மாட்டியிருக்கான். ஒருவேளை பீடாக் ஃபிளெமிங்கோட ஷூவ மாட்டினா, நான் மக்களோட ஷூவ போட்டு போறேன். ஒரு டாக் ஷோ, நான் என் வேலைய பாக்குறேன். என் வேலைய இதோட சிறப்பா எப்படி பார்க்க முடியும்? நான் உனக்கு சிம்பிளா சொல்றேன். நான் ஃபிளெமிங். நான் ஒரு பிரசன்டேஷன ஓனர்ட்ட குடுக்குறேன். எப்படி குடுப்பேங்கிறத உனக்கு சொல்றேன். அத நான் சொல்லும்போது பீடாக்கு கோவம் வருது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஓகே. சிறப்பா சொல்லிட்டீங்க. தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ. நான் தேங்க் யூ. சிறப்பாலாம் சொல்லல. என்ன நடக்குதோ அத சொல்றேன் அவ்வளவுதான். சிறப்பா தான் சொல்லியிருக்கீங்க. நான் விட மாட்டேன். சிறப்பா நீ தான் சொல்லியிருக்கீங்க. நீ வந்து எல்லாத்தையும் பிரிச்சுட்டு நியாய தர்மத்த பாரு. நீ ஏன் பிரசன்டேஷன் குடுக்க போறேன்னா என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? நான் பிளே ஆஃப் கூட்டின்னு போயிருக்கேன் தானே பிரசன்டேஷன்ல போடுவ. நான் இங்க பாருங்க, நான் வந்து ஹோஸ்ட், நான் நியூட்ரலா தான் இருப்பேன். எல்லாரும் சொல்ற மாதிரி நீங்க நான் நான் பேச மாட்டேங்க. நான் வந்து இங்க ஒரு கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் இருக்காரு. ரவிச்சந்திரன் அஸ்வின் அவரு பேசுவாரு. அந்த பக்கம் பீடாக் இருக்காரு. ஒரு அனலிஸ்ட் அவரு பேசுவாரு. கேட்டுப்பேன். உங்களோட கேள்விய நான் வந்து கேட்பேன். இப்ப ஓகே. அவ்வளவுதான். இப்ப நான் ஒரு ஃபர்தரா ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நீ என்ன கேட்ட? நான் உன்ன கேள்வி கேட்கிறேன். ஓகே. இப்ப நீ தான் ஓனர். நான் தான் ஓனர். ஃபிளெமிங். ஆ. இப்ப நீ தான் ஓனர். நான் தான் ஃபிளெமிங். ஓகே. நீ வெறுமனே என்கிட்ட பொறுப்ப ஒப்படைச்சிட்ட. கிரிக்கெட்ட நான் தான் உனக்கு ரன் பண்றேன். எவ்வளவு வருஷமா? கடந்த 18 வருஷமா. உன்கிட்ட ம். வந்துட்டு மிஸ்டர் சார் ஆர் மிஸ்டர் பாஸ் அப்படின்னு உங்ககிட்ட நான் வந்துட்டு டியர் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசன்டேஷன் கொடுக்குறேன். அதுல நான் போட்டிருக்கேன் 11 பிளே ஆஃப்ஸ், 5 டைட்டில், 7 ஃபைனல், 2 சாம்பியன்ஸ் லீக், 7 பிளே ஆஃப் குவாலிஃபிகேஷன் இன் SA20, MLC, வேற என்ன? வேற ஏதாவது லீக் இருந்தா அந்த லீக். Everywhere qualified to the playoffs. We've been just lucky. We've just been unlucky to miss it by a whisker. We've got a very sound support team. They're a great group of staff who have existed with us for a long period of time. We have an absolutely wonderful culture going. We are going to go mission youth into the next 5 years. அப்படின்னு நான் உனக்கு ஒரு பிரசன்டேஷன் கொடுத்தா நீ என்ன பார்த்து என்ன சொல்லுவ? நான் என்ன Wow. சொல்லுவேன்? அப்படிதான் சொல்லு. நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் ஓனரா ஆ. இருந்தா நான் என்ன சொல்லுவேன்? நான் சொல்லப் போறேன். நீ ஓகேவா? நீ வந்து ட்விட்டர் பார்க்க கூடாது. எதுவுமே பார்க்க கூடாது. சொல்லு. ஆ. ப்ராமிஸா பாக்கல. எனக்கு அந்த ஆ. ஆர்டிகிள் ப்ரொடியூசர் குடுத்து வந்து இத பாருன்னு சொன்னதுனால தான் நான் பார்த்தேன். இல்லனாலும் நான் பயாஸ்டாலாம் பேச மாட்டேன். சரியா? இப்ப நான் வந்து சொல்லு. நீங்க Come on, tell சொன்னோனே me. நான் சொல்றேன். எல்லாம் ஓகேப்பா. நீ உன்னோட பாசிட்டிவ் எல்லாம் சொல்லிட்ட. இதெல்லாம் நெகட்டிவ்ன்னு எனக்கே தெரியும்ல. நானும் அங்க தானே இருக்கேன். நான் இதெல்லாம் நெகட்டிவா இருக்கு. இத எப்படி சரி பண்ண போறோம்? சரி பண்றதுக்கு உனக்கு 3 வருஷம் குடுத்தேன். நீ பண்ண ஒரு நிமிஷம் இருங்க. நான் தானே பாஸ். 3 வருஷம் குடுத்தேன். நீ பண்ணல. அதனால நீ என்ன பண்ணிக்கோப்பா? நீ போய் MLC அதெல்லாம் நீ பாத்துக்கோ. இத உட்ருப்பா அப்படின்னு நான் கேட்டுருவேன். சாரி பட் ஐ வில் சே தட். இப்ப நான் அதுக்கு பதில் சொல்லலாம் இல்லையா? மேடம் நம்ம மெகா சைக்கிள்ல டீம் எடுக்கும்போது நீங்க வந்து மத்ததெல்லாம் பாத்துக்கோ இதுக்கு ரிசல்ட் வரலன்னு நீங்க சொல்றீங்க. MS தோனி வந்து லீடர்ஷிப் ஆன் அண்ட் ஆஃபா பார்த்தாரு. ருத்துராஜ் கைக்வாட் தான் என்னோட கேப்டன். 3 கேம்ஸ்ல இன்ஜூர் ஆயிட்டார் 2025ல. மெகா ஆக்ஷன்ல நாங்க டீம் எடுக்கும் போதே உங்ககிட்ட என்ன சொன்னோம்? We are looking to build the team for the 3 years. மினி ஆக்ஷன்ல டீமை மாத்தி யங்ஸ்டர்ஸ் எடுத்திருக்கோம். கார்த்திக் சர்மா 300 runs at number 4. உர்வில் பட்டேல் an absolute basher. Intent machine and Deval Brevis. Noor Ahmad is an investment for the next 10 years. Anshul Kamboj is a solid power play and death bowler who can serve you for the next 10 years. டேலண்ட் மேல டேலண்ட் நிறுத்திருக்கேன். நீங்க எனக்கு இந்த சைக்கிள் முடிகிற வரைக்கும் டைம் ஆகுது கொடுக்கணும்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணலையா? isn't that the right corporate decision? நான் உன்னை பார்த்து கேட்டா எஸ் சார் கெட் அப் சார் லெட்ஸ் கோ சார் அப்படின்னு சொல்லவே மாட்டியா? தெரியல. நான் ஓனரா இருந்தா சொல்ல மாட்டேன். தேங்க் யூ ஃபார் தி சர்வீசஸ் தான் சொல்லியிருப்பேன். ஐ அம் பீயிங் வெரி ஹானஸ்ட். அது ஏன்னா it is I'm telling you it is always tough to make the right decision but easy to make the popular it's easy to make the popular decision but not the right one. Know what the popular decision is. I'm being very honest. I don't even know what you are selling what people want to hear. No. I am giving you what might happen in a boardroom. How difficult it is for an owner to send someone with 19 years of experience in your franchisee who's produced incredible amount of results and has been a successful New Zealand captain, managing one single captain in Mahendra Singh Dhoni, who is an absolute alpha in a team,
knows how to run a cricket team. He has played second fiddle and got the desired result. It's time for change, maybe, but it's not too much if he asks you for another year. ஓகே. நான் சத்தியமா பாப்புலர் டிசிஷன் குடுக்கல. நான் ஓனரா இருந்தா நான் ஓனரும் இல்ல. அது அவங்க இஷ்டம். என்னவோ பண்ணுங்க. இல்ல நல்லா the reason I brought that up was to ம். show to you how difficult it could be for the owner to make that decision. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. when you sit there அந்த ஷூஸ்ல இருக்கிறப்போ how difficult it can be அப்படிங்கிறது உண்மைதான். ஆல்ரைட் ஓகே. நம்ம சிஎஸ்கே பத்தி நேத்தும் ஒரு 50 நிமிஷம் பேசிட்டோம். இன்னைக்கும் ஒரு 60 நிமிஷம்லாம் பேசல. ஒரு 15 நிமிஷம் பேசியிருக்கோம். நாளைய போட்டி இட்ஸ் தி எல்எஸ்ஜி வர்சஸ் பஞ்சாப். சும்மா ஒரே ஒரு லைன்ல சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு வந்த நியூஸ் சொல்லவா உங்களுக்கு? மிச் மார்ஷ் வீட்டுக்கு போயிட்டாரு. கிளம்பியாச்சு. அப்ப நடக்க வேண்டியது நடந்துரும். எனக்கு வந்து நடந்து ஸ்ரேயஸ் ஐயர் ரொம்ப பிடிக்கும் சஸ்திகா. ஃபார் சம் ம். ஸ்ட்ரேஞ்ச் ரீசன் எனக்கு அந்த பஞ்சாப் கிங்ஸ் நான் பஞ்சாப் கிங்ஸ் டீம்ல இருந்து வெளில வந்தேன். பட் தட் டசன்ட் மீன் எனக்கு பர்சனல் கனெக்ட் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அவங்க இன்னும் நல்ல கிரிக்கெட் ஆடிருக்காங்க லாஸ்ட் 2 இயர்ஸ் ஒரு ஃபீலிங். லாஸ்ட் ஒரு 6 கேமா செம கொட்டிருக்காங்க. நோ டவுட் அபவுட் தட். நாளைக்கு அவன் டாஸ் ஜெயிச்சு முதல்ல போலிங் போட்டான்னா பஞ்சாப் பிளே ஆஃப் போறதுக்கு சான்சஸ் சிவியர்லி பிரைட்டன் அப். பஞ்சாப் வந்து 6 கேம் தோத்துருக்கான். பட் they need 2 special performances tomorrow. 1 batter and 1 bowler to stand up and get counted. அத பண்ணினாங்கன்னா they will still go into the playoffs with an upbeat momentum. Do not count them out. They are a chance. நாளைக்கு ஆனா அவன் டாஸ் ஜெயிச்சு போலிங் போடுறது ரொம்ப crucial. ஓகே. சரி அப்ப டாஸ் டிபெண்டன்ட்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. சான்ஸ் இருக்கு. ஏன்னா எல்எஸ்ஜி have nothing to lose. பட் மிச்சல் மார்ஷ் இல்லாத ஒரு பெரிய நஷ்டம் தான். பட் எல்எஸ்ஜி have nothing to lose. பெட்டர் போலிங் போட்டாங்கன்னா பஞ்சாபுக்கு ஈஸியர் பெட்டர் சான்ஸ். தேங்க் யூ சோ மச். உங்களோட அனாலிசிஸ் உங்களோட எல்லாத்திற்குமே மிக மிக நன்றி. மிக்க நன்றி. நாளை மீண்டும் நம்ம வந்து சந்திப்போம். ஏன்னா நாளானிக்கு மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 குரூஷியல் மேட்ச். அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த 4வது இடத்துக்கு யார் வரப்போறா அப்படிங்கிறது நமக்கு அதுக்கப்புறம். நான் உன்னையும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் நீ சிஎஸ்கே ஓனர் ரோல் பிளே பண்ணதுக்கு. தேங்க் யூ so much for joining us on Game of Thrones brought to you by Odoo.